கௌதம் சைடில் இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம கௌதம் வந்து இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ வந்து எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் சொந்த மாநிலத்தில் போடுவாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டம்தான். 1000ல் யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலே பெரிய விஷயம். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பக்கம் ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ஒரு பக்கம் மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையும் பார்த்துக்கணும். எப்படி இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்? இதை தெரிஞ்சுக்கலாமா? இந்த காலத்தில் பொண்ணுங்க ஒரே செகண்ட் வந்து சாப்பாடும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதே செகண்டில் எக்ஸல் சீட்டில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி சுச்சுவேஷன் வந்து சூப்பராக வந்தாச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து தன்மையாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு. அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க எல்லா பிரச்சனையும் அவங்களே தனியாக வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. எனக்காகனா 1 மடங்கு பதிலாக 2 மடங்கு வந்து செஞ்சுருவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னு வந்து சந்தோஷப்படுறாங்க நம்ம கௌதம். ஓ அப்படியா, அவர் இப்படியெல்லாம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி வாயா போயான்ங்கிற மாதிரி கௌதமே அவரை பற்றி திட்டுறாங்க. உடனே என் புருஷனை பற்றி எதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான். என்ன மேடம், நீங்கள் புருஷன் மேலே இவ்வளோ அன்பா பாசமாக இருக்கீங்க, ஆனால் அவர் உங்கள் மேலே அன்பா பாசமாக இருக்கார். இது எல்லாம் ஓகே தான், ஆனால் இது எதுவும் வெளியில் வந்து தெரியற மாதிரியே இல்லையே. ஏன்னா அவர் மேலே அன்பு பாசம்லாம் காட்டவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் யார் சொல்கிறது? உங்கள் கௌதம் தான், என் மனசாட்சி வந்து சொன்னிச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. கௌதம் உனக்கு என்ன வேணுங்கிற மாதிரி இந்திரா வந்து கேட்டாங்க. சின்னதாக ஒரு கிஸ்ஸு ஒரு ஹக் இருந்தால் போதும், நான் ஹாப்பியாக இருப்பேன். ஆனால் நீ தான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம். அவ்வளோதானே, உன்னை விட எனக்கு யாரா முக்கியம்னு சொல்லி கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. இது போதும் இந்திரா எனக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து ஹாப்பியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் ரொம்ப பரபரப்பாக வந்து ராகினி வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா சந்திரா ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தோன்னே, இந்திரா அம்மா ஹாப்பியாக இருக்காளா, இதை என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலையே. ஏய் சுபா, எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி சுபா பேரை வந்து கத்துறாங்க. எதுக்கு இப்போ சுபா பேரை ஏலத்தில் வந்து விடுற? உனக்கு என்ன வேணும்? பசிக்குதே, சாப்பாடு வேணும். கௌரிங்கிற மாதிரி ஹேமா வந்து கத்துறாங்க. உடனே கௌரி வந்துடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கு பசிக்குதான், பக்கத்துலேருந்து என்னென்ன வேணும்னு கேட்டு செய். இட்லி இருக்குமேம்மா, வைக்கட்டா? இட்லியெல்லாம் வேணாம், தோசை குத்தி எடுத்துருவானோன்னா தோசை குத்தி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சட்னி வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கௌரி. இது ஃபுல்லாக கவனிக்காமல் அங்கே வாசலையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்திராவுக்கு எந்த விஷயமும் நடக்கூடாதே, ஏமா வர பட்டமாக இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க நம்ம ராகினி. ஏய் என்னடி பண்ணி வச்சா அம்மா, நீங்கள் போதும்னு சொல்லவே இல்லையே, அதுக்குன்னு தோசையே தெரியாத அளவுக்கு சட்னி வந்து ஊற்றுவேன், அதுவும் 10 கரண்டிக்கு மேலே ஊற்றிருக்கேடி, என்னடி உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம ராகினியை. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல் வந்து தடுமாற்றத்தோடு இருக்கப்ப ஜேபி வந்து இனிமேட்டு நம்பினா வேலைக்காகாது, நம்மளும் எந்த காரியமும் செய்யாமல் விட்டுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும். ஒரு பக்கம் பேரெதிர்ச்சியாக வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் செய்கிறதெல்லாம் சாத்தியமா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்து வரப்போகுதா நம்ம குடும்பத்துக்கு, வேறு ஏதோ நடக்கிற மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி ஏமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மனசுலேயே அப்படி தான் தெரியுது. ஏன்னா ராகினி வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹோட்டல்லேருந்து வெளில வந்து நிற்கிறாங்க. என்னது கார் வந்து வந்தது இன்னமும் ஆளக்கானுமேங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதமும் அதே மாதிரி கார் வந்துருச்சு. கார் வந்து ஜேபியோட ஆள் போல் இருக்குது அந்த இடத்துல. இது நம்ம இந்திராவுக்கும் கௌதமுக்கும் தெரியாது. அப்படியே காரில் ஏறி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வீடியோ காலில் வந்து பேசலான்னு சொல்லிட்டு ஏமா வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. நம்மளே வீட்டில் இருக்க எல்லாட்டையும் பேசணும்னு நினச்சா அவங்களே பேசுகிறாங்க, ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம இந்திரா. அக்கா எப்படி இருக்கீங்க? முதல்ல கௌதம் தம்பி எப்படி இருக்காங்க? முதல்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லி கௌதம் வந்து காமெடி பண்ணுறாங்க. கொண்டை வந்து பார்த்தீங்களா? ஓ இதுதான் வந்து கலெக்டர் கொண்டையா? ஓகே ஓகே, இப்போயே நீ கலெக்டர் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஆனந்தமாக இருக்குன்னு ஏமா வந்து விட்டு கொடுக்காம வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கலெக்டரமாக ஆக போகிறீங்க, எவ்வளோ ஹாப்பி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் பார்த்து கௌதம் சந்திரா ஏமா ஹாப்பியாக வந்து ஃபோனில் வந்து ஒருத்தர் வந்து அன்பை வந்து பரிமாறுற மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாம் பார்க்க முடியாதவங்க அப்படியே கையெழும்பிட்டு குடுக்குன்னு வெளில வராங்க. ஜேபிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. செமையாக வந்து தலைவலிக்குது போல இருக்குது அந்த இடத்துல. நம்ம ராகினிக்கு ஜேபிக்கு ஃபோன் அடித்தேன், நீ ஒரு காரியத்தையும் உருப்படியாக வந்து செய்ய மாட்டியா, இங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாம் சொதப்புனேன், இப்போ அங்கே போகிற வரைக்கும் ஏதோ திட்டம் போடுறேன்னு, ஆனால் இன்டர்வியூக்கே அவள் கிளம்பிட்டான், இனிமேட்டு என்ன செய்ய முடியும்? ராகினிமா காலையில் சாப்பிட்டது இன்னும் ஜெரிக்கலையா என்ன? இப்படி வந்து விக்கல் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கௌரி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பா, பின்னாடி பாருங்கன்னொன்னே கௌரி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே தண்ணி வந்து மடக்கு கொடுக்குறாங்க. ஏய் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ராகினியம்மா நான் தான் சொல்கிறேன்ல,
எனக்கு எல்லாமே தெரியணும். இப்போ கூட அடுத்தடுத்த திட்டம்லாம் ஹெவியாக போட்டுட்டேன். அவள் கிளம்பிட்டே இருந்தானா வீட்டில் எல்லாட்டையும் சொன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளுக்கு என்ன ஆக போகுது எனக்கு நல்லாவே தெரியும். அவளால் இன்டர்வியூக்கு போக முடியாது. கௌதம் என்ன யார் வந்தாலும் சரி அவள் எங்ககிட்ட மாட்டினது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக தான் காரில் வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதமும் இந்திராவும். அப்போன்னு பார்த்த கார் டிரைவர் வந்து கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் அவங்கள வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு குடோன் ஸ்பேஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. யார் ராணி இங்கே வந்து பிரேக் அடித்து வச்சுட்டேன்னு சொல்லி குடோனுக்கு பக்கத்தில் ஷட்டர்லாம் இருக்குது. இன்னும் அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கையில் வந்து பொருளை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கௌதமியும் இந்திராவையும் டிரைவரை போட்டு அடிட்டுன்னு அடிக்கிறாங்க. அடித்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அங்கே வந்து என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து விசில் வந்து அடித்தோன்னே அங்கே இருக்கிற ஆளுங்களாம் இந்திரா தலையில் ஒன்று குறி வச்சு நிற்கிறாங்க. கௌதம் தலையில் குறி வச்சு நிற்கிறப்ப கௌதமாலையும் எதுவும் செய்ய முடியாமல் நிற்கிறாங்க. கௌதம் சுற்றி 10-15 பேர் இருக்காங்க. இந்த பரபரப்பான கட்டத்தில் கௌதம் எப்படி இந்திராவை இன்டர்வியூக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்கும் போது வெயிட் பண்ணி